ஸோ என்னதான் ட்ரேடிங்கில் புது புது டெக்னிக்கு ஸ்ட்ராட்டஜிஸு மற்றபடி என்ன எக்கச்சக்கமான திங்ஸை ட்ரை பண்ணி ட்ரேடிங்கை மாஸ்டர் பண்ணணும்னு நினச்சாலும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை மாஸ்டர் பண்ணல அப்படின்னா கம்பல்சரி மொத்தமும் கவுந்துடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எப்படி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் நான் எப்படி என்னை இம்ப்ரூவ் பண்ணால் இந்த டிப்பை யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணிடுவோம். ரைட். ஸோ இப்போ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்றப்ப என்ன பண்ணால் நம்ம எல்லாருமே ட்ரேட் மேக் பண்ணுறோம். ஸோ அந்த ட்ரேடை வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு எஸ்எம்சி கான்செப்ட்லையோ இல்லை ப்ரைஸ் ஆக்ஷன்லையோ இல்லை ஓன் கான்செப்ட்லையோ இல்லை எலியாட் வேவ்லையோ இல்லை என்ன மேட்ரோ அதை வச்சு நம்ம ஒரு ட்ரேடை மேக் பண்ணுறோம். பட் ஆனால் எவ்ரி ட்ரேடுக்கு நம்ம ஒரு ஸ்டாப் லாஸ்ன்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்டாப் லாஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்குள்ளே நான் வரல, பிகாஸ் அது டிபெண்ட்ஸ் ஆன் டெக்னிக். ஆனால் இந்த இடத்துல எப்படின்னா அந்த ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணுறப்போ நம்ம எந்த மாதிரி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நம்ம பண்ணணும் அப்படின்றது தான் பார்க்குறோம். பிகாஸ் ஏன்னா நம்ம இப்போ நீங்கள் ஒரு ரிஸ்க் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரிஸ்க் எடுக்கணும்னு மைண்ட் செட்டில் தான் இப்போ நீங்கள் எடுக்கிற ட்ரேட் ஃபுல்லாகவே ஒரு ரிஸ்க் தான் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் நம்ம வந்து ட்ரேட் எடுக்கிறோம். ஸோ ஆனால் நீங்கள் அப்படி எடுக்கிற ட்ரேடில் நீங்கள் ஃபஸ்ட்டு கான்ஃபிடண்ட்டாக இருக்க மாட்டோம். பிகாஸ் ஏன்னா ட்ரேடில் ரிசல்ட் வந்து நம்மளுக்கு எதிர்பார்த்த மாதிரி போகணுன்ற அவசியம் கிடையாது. பிகாஸ் ஏன்னா அது நான் கேரண்டீட் இன்கம். ஃபர்ஸ்ட்டு நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டியது தான் நான் கேரண்டீடு. ஒரு ட்ரேட் நான் மேக் பண்ணுறேன்னா அது கேரண்டி கிடையாது கம்பல்சரி. அட் த சேம் டைம் வந்து அது ப்ராபபிளான ஒரு செட்டப் தான். ஸோ ப்ராஃபிட் அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு செட்டப்பில் நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் வைப்பீங்க? கேரண்டீட் கிடையாது. நான் கேரண்டீட் ஒரு ட்ரேடில் எவ்வளோ ரிஸ்க் வைப்பீங்க அப்படின்றத இந்த இடத்துல மெயினான கான்செப்டே. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் தான் ப்ராஃபிட்டபிளாக ட்ராவல் பண்ண முடியும். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நீங்கள் அந்த நான் கேரண்டீடில் நீங்கள் ஒரு ரிஸ்க் வைக்கிறீங்களா, உண்மையாலுமே அக்செப்ட் பண்ணி தான் அந்த ரிஸ்க் வைக்கிறீங்களா? நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ரிஸ்க் வச்சிடுறீங்க, அதை ஸ்டாப் அடித்ததுக்கப்புறம் நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா, டாட்டா ஸ்டாப் அடிச்சிருச்சு, அடுத்த ட்ரேட் மேக் பண்ணுறப்போ மறுபடியும் ஸ்டாப் அடிச்சுன்னா ரொம்ப பெரிய ஒரு பயம் வந்துடுது. ஸோ அதனால் என்னென்னா, ஒரு ட்ராவலில் நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை. ஃபர்ஸ்ட் திங் நான் கேரண்டீடுன்றது நம்மளுக்கு கிளியராக புரியணும். ரெண்டாவது நம்ம எடுக்கிற ரிஸ்க்கை நம்ம வந்து அக்ரி பண்ணுறோமான்றது நமக்கு புரியணும். இந்த ரெண்டு விஷயம். மூணாவது அந்த ரிஸ்க்குள்ளே வரும். ஸோ எவ்வளவு வந்து நம்ம வந்து நம்மளோட கேபிட்டலில் வந்து ரிஸ்க் எடுக்கலாம், ஏன்னா அது நான் கேரண்டீட். ஏன் ரிட்டர்ன் சொல்கிறேன்னா, மண்டேயில் அது புரிஞ்சுதுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது நான் கேரண்டீடான ஒரு ட்ரேடு, இப்போ நான் ரிஸ்க்கை வந்து அக்செப்ட் பண்ணுறமா, ஒரு ரிஸ்க்கை நான் எடுக்கணும் அப்படின்றப்ப நான் எவ்வளோ பண்ணேன்னா, என்கிட்ட 100 ரூபா இருக்குன்னா வெறும் ஒரு ட்ரேடுக்கு 50 காசு நான் வந்து ரிஸ்க் எடுக்கணும். தட் மீன்ஸ் 0.5%. ஒரு ட்ரேடுக்கு நான் எடுக்க போகிற ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா 0.5% நான் வந்து ஒரு ட்ரேடுக்கு வந்து ரிஸ்க் எடுக்கணும். இதுக்கு முன்னாடி நான் இந்த ட்ரேடில் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு தெரிய வேண்டிய ஒரு கிளியரான ஒரு சிம்பிளான விஷயம் என்னென்னா, என்னோட வின்னிங் ரேட் எவ்வளோன்றது எனக்கு தெரியணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வின்னிங் ரேட்னா ஒன்றும் கிடையாது. நான் ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னா எத்தனை ட்ரேட் ப்ராஃபிட் போகும், எத்தனை ட்ரேட் லாஸ் போகுன்றது எனக்கு கிளியராக தெரியணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 ட்ரேட் மேக் பண்ணுறேன் அப்படின்னா 6 ட்ரேட் லாஸ் ஆகுது, வெறும் 4 ட்ரேட் தான் ப்ராஃபிட் வருது. ஆனால் என்னோட வின்னிங் ரேட் வந்து 40%. நல்ல வின்னிங் ரேட்டு, சத்தியமாக சொல்கிறேன். ஸோ இப்போ நான் எடுக்க போகிற ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ, ஃபஸ்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் ரேட் தெரியணும், ரெண்டாவது வந்து ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ தெரியணும். ஆர்ஆர் ரேஷியோ என்னோட ட்ரேடில் ஆவரேஜாக 1:3 இருக்கும். ஒரு சில ட்ரேட் 1:5 இருக்கலாம், ஒரு சில ட்ரேட் 1:2.5 இருக்கலாம். தட்ஸ் நாட் அ மேட்டர். ஸோ ஆவரேஜாக என்னோட 1:3 ஆகுது இருக்கும். ரைட். ஸோ இப்போ நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ட்ரேடுக்கு நான் 0.5% ரிஸ்க் எடுக்க போகிறேன். அவ்வளோதான் என் மைண்டு. ரைட். இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு 6 ட்ரேடில் நான் லாஸ் பண்ணேன்னு வச்சுங்களேன், 0.5 ஒரு ட்ரேடுக்கு நான் 0.5% லாஸ் பண்ணுறேன்னா 6 ட்ரேடுக்கு நான் 3% லாஸ் பண்ணியிருப்பேன். ரைட். இதே 4 ட்ரேடில் ப்ராஃபிட் வந்திருந்தா எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னா 0.5% 1:3 ரேஷியோ இருக்குது. இப்போ 1.5% எனக்கு ப்ராஃபிட் வந்திருக்கும். அப்போ 1.5 × 4 அப்படின்னு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு 6% வந்து எனக்கு ப்ராஃபிட் வந்திருக்கும். ஆவரேஜாக பார்க்குறப்போ 3% நான் ப்ராஃபிட்டில் இருப்பேன். கிளியரா? அதாவது என்னோட கேபிட்டலை நான் புஷ் பண்ணணும், 3% ப்ராஃபிட் நான் புஷ் பண்ணணும்னா நான் 10 ட்ரேட் மேக் பண்ணணும். அப்போ நான் ஒரு ட்ரேடில் எவ்வளோ ப்ராஃபிட்டாக மேக் பண்ணுறேன்? 0.3%. 0.3%ல ஒரு மேட்டரா ப்ரோ? ஒரு ட்ரேடுக்கு ஆவரேஜாக பார்க்குறப்ப அப்படின்னா கம்பல்சரி மேட்டர். பிகாஸ் நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு எதுலையாவது நீங்கள் உங்களோட கேஷை க்ரோ பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, உங்களோட கேஷ் வந்து எந்த அளவுக்கு சீக்கிரமாக டபுள் ஆகும் கேள்வி மினிமம் ஒரு 1 இயராவது எடுத்துக்கும். ஆனால் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம யூஸ் பண்ணி பண்ணுறப்போ நம்ம கேபிட்டல் அதை விட சீக்கிரமாக க்ரோன் ஆகும். ஆப்வியஸ்லி சின்ன கேபிட்டல் வச்சுருக்கவங்களுக்கு கதைக்கு நான் அப்புறம் வரேன். ரைட். நான் இப்போ ஒரு 10 ட்ரேட் மேக் பண்ணால் எனக்கு கிடைக்கிற ப்ராஃபிட் வந்து 3%. ஓகேவா? ஸோ நான் எடுத்துகிட்டு இருக்க ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா 0.5%. இந்த இடத்துல நீங்கள் கிளியராக பண்ணீங்கன்னா நிறைய பீப்புள் என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா, நான் நிறைய ப்ராஃபிட் பண்ணோம் அப்படின்னா நான் என்னோட ரிஸ்க்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு திங்க் பண்ணுறாங்க. ஆப்வியஸ்லி கரெக்டாக. நான் எந்த இடத்துல இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரோ நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் நான் 1% ரிஸ்க் எடுப்பேன், இல்லை அது ரொம்ப கான்ஃபிடென்ட் தான் 2% எடுப்பேன், இல்லை நான் ரொம்ப லெஸ் கான்ஃபிடன்ஸ் தான் 0.5% எடுப்பேன்றது கம்ப்ளீட்டாக தப்பான ஒரு
ஒரு இன்ஃப்ளூயன்ஸ். பிகாஸ் ஏன்னா அந்த மாதிரி நீங்கள் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட செல்ஃப் நாளைக்கு அடுத்த ஒரு செட்டப் எல்லாமே கரெக்டாக கிடைச்சாலும் இது லாஸ் ஆச்சு அகைன் இதுவும் லாஸ் ஆகுமோன்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ட்ரேடில் என்டர் ஆகிறோம் அப்படின்றப்போ அது நான் கேரண்டீடு இன்கம், அட் த சேம் டைம் ப்ராபபிளான ஒரு ட்ரேடாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து கம்பல்சரி நம்ம வந்து அதை வந்து நம்ப முடியாது. எவ்ரி ட்ரேடையும் நம்பாதீங்க. ஒவ்வொரு ட்ரேட்லையும் நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை மட்டும்தான் நம்ம போகிறோம். அட் த சேம் டைம் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து அந்த ரிஸ்க்கை வந்து அக்செப்ட் பண்ணும். நீ 1% 2% ஒரு வீடில் போய் எடுத்து அதுக்கப்புறம் அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்னு நம்ம திங்க் பண்ணுறதுக்கு பதிலாக வெயிட் பண்ணி பொறுமையாக எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ரைட். ஸோ இப்போ நான் எடுக்க அப்புறம் 0.5% எடுத்து நான் ட்ரேட் எடுத்துகிட்டு வரேன். என்னோட செட்டப்ஸ் இப்படி ஒர்க் ஆகிட்டு இருக்கு. என் செட்டப் ஒர்க் ஆகலாம் மேட்ரே இல்லை. நான் 10ல் 4 ட்ரேட் 3 ட்ரேட் எனக்கு ப்ராஃபிட் போனாலே நான் இந்த மாதிரி ஒரு சர்டைன் நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து அட்டன் பண்ணுவேன். ஸோ இப்படி அட்டன் பண்ணுறப்போ என்னோட ப்ராஃபிட் ஒன்ஸ் வந்து 5% ரீச் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க. என்னோட ப்ராஃபிட் 5 and above, ஓகேவா, 5%க்கும் அதிகமாக என்னோட ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா என்னோட ரிஸ்க்கை நான் என்ன பண்ணணும், 1%க்கு இன்க்ரீஸ் பண்ணுவேன். கிளியராக பண்ணுங்க. 5%, இப்போ 6, 7 அந்த மாதிரி என்னோட ரிஸ்க் இருக்குது, ஐ மீன் ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னா நான் என்னோட ரிஸ்க்கை வந்து 1% இன்க்ரீஸ் பண்ணுவேன். அதாவது ஒரு ட்ரேடுக்கு நான் 1% வரைக்கும் ரிஸ்க் எடுப்பேன். இன்கேஸ் மறுபடியும் அது 5க்கு பிலோ வந்துச்சுன்னா அகைன் நான் 0.5க்கு ஸ்விட்ச் பண்ணிவிடுவேன். பிகாஸ் இதில் என்ன பண்ணுறோம் அப்படி என்ன ஒரு மைண்ட் செட் அப்படின்னா நான் 0.5ல் மோடி ஸ்விட்ச் பண்ணால் மோடி நான் 5க்கு மேலே போய் தான் அகைன் 1 எடுக்கணும். புரியுது நான் சொல்ல வருது? ஒரு ஹைவே வந்ததுக்கப்புறம் தான் ஸ்பீட் எடுக்க முடியும். கூட்டி சேர்ந்துனா மோடி ஸ்பீடை கம்மி பண்ணி தான் ஆகணும். இந்த கான்செப்ட் தான். ஸோ இப்படி பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராவல் நமக்கு தெரியும். ஓகே, நான் 5% மேலே இருக்கேன், நான் இந்த ரிஸ்க் இருக்கேன், இல்லை நான் 5% கீழே இருக்கேன். ரைட். ஸோ நிறைய பீப்புள் இந்த ட்ரேட் பண்ணுறாங்க, ஆனால் வந்து வித்ரா பண்ணுறதே கிடையாது. அப்படியே ட்ரேட் பண்ணுறோம், அப்படியே ரோல் பண்ணுறோம், மறுபடியும் லாஸ் பண்ணுறோம், மறுபடியும் கெயின் பண்ணுறோம், இப்படியே போயிட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ரிஸ்க்கை ஸ்கேல் அப் பண்ணுறதுனால இப்போ அகெயின் அதே மாதிரி நான் ஒரு 10 ட்ரேட் மேக் பண்ணுறப்போ 4 ட்ரேட் ப்ராஃபிட்டு 6 ட்ரேட் லாஸ்ன்றப்போ 6% லாஸு, 4 ட்ரேடுக்கு 3% ப்ராஃபிட் அப்படின்னா 4 3s are 12, 12% ப்ராஃபிட். ஓவரால் ப்ராஃபிட் என்னோட 6%, ஆல்ரெடி என்னோடது 5%, இப்போ என்னோடது 11% ஓவரால் ப்ராஃபிட். 30 ட்ரேட் ஆகும். 30th ட்ரேடில் தான் நம்ம 11% வந்து அட்டன் பண்ணியிருப்போம். இட்ஸ் ஓகே, கொஞ்சம் முன்னாடியே வரலாம் பின்னாடியே வரலாம், அது மேட்டர் இல்லை. ரைட், ஓகே. ஸோ இப்போ நான் என்ன சொல்லணும்னா 1% நான் ஸ்கேல் அப் பண்ணிட்டேன் என்னோட ரிஸ்க்கை. நான் இப்படி 1% ஸ்கேல் அப் பண்ணுறப்போ என்னோட ரிவார்டும் 3%க்கு ஸ்கேல் ஆகிடும். ஸோ இப்போ நான் 11% ஓவரால் ப்ராஃபிட்டில் இருக்கிறப்போ 5% ப்ராஃபிட்டை என்னால் வித்ரா பண்ண முடியும். இதுதான் கான்செப்ட். எவ்ரி டைம் உங்களோட கேபிட்டல்லேருந்து 5% நீங்கள் வந்து ப்ராஃபிட்டை வந்து வித்ரா பண்ணணும். கம்ப்ளீட்டாக நான் என்ன சொல்லுவேன்னா உங்களோட ட்ரேடிங் செட்டப் ஒர்க் ஆகாமல் போகலாம், நியூஸ் வரலாம், எதையுமே நீங்கள் மைண்ட் பண்ணிக்க வேணாம். உங்ககிட்ட என்ன செட்டப் இருக்குது, உன்னோட வின்னிங் ரேட் எந்த லெவலில் இருக்குது, நீ என்ன பண்ணுற, சிம்பிளாக இந்த வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ப்ராப்பராக அப்ளை பண்ணி ட்ரேட்ஸை வந்து செட்டில் பண்ணிட்டே வா. கம்பல்சரி உன்னோட அக்கௌண்ட் வந்து ஸ்டேபிளாக க்ரோத் ஆகும். அட் த சேம் டைம் வந்து நீ எமோஷனல் கண்ட்ரோல் ஆகிடுவேன். ஏன் நான் சொல்கிறேன்னா, நான் எங்கே போகணுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நான் பாட்டுக்கு அங்கே போக ஆரம்பிச்சிருவேன். எனக்கு எங்கே போகணுன்னே தெரில அப்படின்னா நான் அங்கே தான் தடுமாறுவேன். நான் 5% வித்ரா எடுக்கணும், நான் 11% ப்ராஃபிட் அச்சீவ் பண்ணோம், 5% வித்ரா எடுக்கணும். இல்லைப்பா நான் 10% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணீங்க. இல்லை ஒரு ட்ரேடுக்கு நீங்கள் 2% ஸ்கேல் அப் பண்ணணும், 2% நான் ரிஸ்க் எடுக்கணும் ஸ்கேல் அப் பண்ணிங்கன்னா ஆஃப்டர் 20%ல நீங்கள் வந்து நீங்கள் ஒரு ட்ரேடுக்கு 2% ரிஸ்க்கை வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ நான் ஆவரேஜாக வந்து என்னோட அக்கௌண்ட்ஸில் மேக்ஸிமம் வந்து அந்த 5% குஷன் வச்சு அதுக்கு மேலே தான் நாங்கள் வந்து ப்ளே பண்ணுவோம். ஸோ இது வந்து நல்ல ஒர்க் ஆகுது. அட் த சேம் டைம் வந்து ஓகே லாஸ் ஆனாலும் ஓகே 5% கீழே இருக்கா நான் இதை பண்ணும், 5% மேலே இருக்கா நான் இதை பண்ணும், ஓகே 11% வந்ததுக்கப்புறம் நான் வித்ரா பண்ணும். இது ப்ராப்பராக இருக்குது பிளான். ஸோ இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கம்பல்சரி, ஏன்னா பிகாஸ் நம்ம ட்ரேடிங்குள்ளே வந்தது சம்பாதிக்கிறதுக்கு தான், லாஸ் பண்ணுறதுக்கு கிடையாது. ஆக்சுவலாக இது ஃபுல் ஷார்ட் ஒரே வீடியோவாக எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எந்த ஒரு ப்ரிப்பரேஷனோ எந்த இதுவுமே கிடையாது. என் மைண்டில் இருக்கிறது ஐம் ஜஸ்ட் டெல்லிங். ஸோ இந்த க்ரோத் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அட் த சேம் டைம் இல்லை ப்ரோ நான் தொடர்ந்து வந்து நான் 40% வந்து எனக்கு வந்து அக்யூரசி ரேட் இல்லை அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா ஜாட்டோட ஸ்வான் சப்போஸ் வந்து அந்த மாதிரி வந்து உங்களுக்கு கால்ஸ் கொடுக்கும். ஸோ அந்த கால்ஸை யூஸ் பண்ணி உங்களால் வந்து ப்ராப்பராக இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை வச்சு மட்டும் ப்ராப்பராக வச்சு உங்களோட அக்கௌண்ட்ஸ் வந்து உங்களால் வந்து ப்ராப்பராக க்ரோ பண்ண முடியும். ஸோ தேவையான பீப்புள் வந்து ஜாயின் பண்ணுங்கள். கீழே வந்து அதை பற்றின டீட்டெயில்ஸும் அட் த சேம் டைம் வந்து ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸோட காண்டாக்ட் நம்பரும் நான் உங்களுக்கு தரேன். நெக்ஸ்ட் ஏதாவது நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம். எனக்கு ஏதாவது ஷேர் பண்ண தோணுச்சுன்னா ஐ ஷேர் யூ. ஸோ உங்களோட தாட்ஸ் என்னன்றதை அப்படியே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தட் வில் பூஸ்ட் மீ, ரைட்? பை.